நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உட்காரவும், உம்மை ஆராதிக்கவும், உயர்த்தவும், துதிக்கவும் தேவனாய் கர்த்தர் தந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் 3 காரியங்களை அங்கே சொல்லுகிறார். 1, சமுத்திரத்து மச்சங்களையும், 2, ஆகாயத்து பறவைகளையும், 3, பூமியின் மேல் நடமாற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆண்டு கொள்ள சொல்லும் பொழுது எதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறார். இது 3ம் கர்த்தர் படைத்தது தான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது 3ம் கர்த்தர் படைத்தது தான். ஆனால் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஏற்கனவே பார்த்தோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் காக்கவும் பண்படுத்தவும் அதை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சிட்டு உருவாக்கிட்டு இந்த உயிருள்ளதான மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லிவிங் திங்ஸ் அப்படிம்பாங்க, மரம் செடி கொடி எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை தோட்டத்தை காவல் செய்யவும் பண்படுத்தவும் தான் அவனை வச்சார். தோட்டத்தை காவல் செய்யணும், பண்படுத்தணும். அதே நேரத்தில் பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். இது நமக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளை தான். கர்த்தர் அப்படித்தான் நம்மளையும் வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு கொள்ளுதல் எதையெல்லாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் என்பது வெறும் கிரியேஷன், கர்த்தர் சிருஷ்டித்ததை மாத்திரம் சொல்லக்கூடியதான ஒரு புஸ்தகம் அல்ல. அதற்கு பின்னால் தேவன் தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறதை புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். உதாரணமாக இப்போ நம்ம எல்லாருமே பரிசுத்தாவினாலே எழுதப்பட்ட வார்த்தையை வச்சிருக்கிறோம். அதுக்கு பேர் ஜீவ வசனம். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு அப்படின்னு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எழுதி கொடுக்குறாரு. யாருக்கு எழுதி கொடுக்குறாருன்னா, மோசேக்கு எழுதி கொடுக்குறாரு. அந்த வசனத்துக்கு பேர் நியாயப்பிரமாணம். அது எழுதி கொடுக்கப்பட்டதான வார்த்தை. அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குதா? நன்மைக்கு ஏதுவல்லாதது, ஜீவனுக்கு ஏதுவல்லாதது. இப்போ நமக்கு கொடுத்தது எப்படி இருக்கிறது? நித்திய ஜீவ வசனங்கள் நம்மிடத்தில் உண்டு. ஆனால் நம்மகிட்ட கொடுத்த வார்த்தை எப்படின்னா, இருதயத்தில் எழுதப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், இனி நான் அப்படி அல்ல, அவர்கள் இருதயங்களில் எழுதுவேனுங்கிறார். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுதி கொடுக்கப்பட்டது நன்மைக்கு ஏதுவல்லாதது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கெட்ட வார்த்தை கொடுத்தாரா? அப்படி அல்ல. இப்போ நமக்கு நன்மைக்கு ஏதுவாது, ஜீவனுக்கு ஏதுவானது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து மன்னிக்கிற வார்த்தை. நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு என்ன செய்யுது? மன்னிக்கிறது, நம்மை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் என்பது மன்னிக்காது, அது பாவத்தை மூடும், அது பரலோகத்துக்கு கொண்டு போகாது. தற்காலிகமாக அவர்களுக்கு அது ஆண்டவர்கிட்ட வந்து கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குமே ஒழிய, நம்ம மாதிரி முழுவதுமாக பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான நியாயப்பிரமாணம் அது செய்யாது. அவங்களுக்கு அப்படி செய்யாது. அதான் நன்மைக்கு எது வல்லாதது, ஜீவனுக்கு எது வல்லாததுன்னு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி, மோசேக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷம் இருக்குது, ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும். அப்பெல்லாம் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்படவில்லை. நம்மள மாதிரி பரிசுத்தாவினால் இருதயத்தில் எழுதப்படவும் இல்லை. அப்போ இருந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு இந்த சிருஷ்டிப்பு, கிரியேஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டாரு. இவைகளுக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி என்ன இருக்குது? தேவனுடைய திட்டம் இருக்குது. அதை எப்படிங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசே கிட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை அவனிடத்துல காட்டுகிறார். காட்டுட்டு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை காண்பித்த, நீ பார்த்த மலையிலே பார்த்த மாதிரியின்படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு அதை அப்படியே கீழே கட்டணும். அப்போ அந்த பார்த்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவ திட்டம் இருக்கு. அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஒரு பலிபீடத்தை பார்க்குறாரு. நல்லா கவனிங்க, பார்க்குறாரு. பார்த்தா அந்த பலிபீடம் என்பது என்ன, அது செலுத்தப்படுகிற பலி என்ன, இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அங்கே ஒரு குத்து விளக்கு பார்க்குறாரு. இதெல்லாம் அவர் பார்த்தது மலையிலே நான் காண்பித்த மாதிரியின்படி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதே மாதிரி தான் ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் இந்த இயற்கை ஆண்டவர் படைக்கிற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு மாடல் இருக்கு. இந்த மாடலை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டினா நம்ம புரிஞ்சுப்போம். அந்த ஆட்டுக்குட்டிங்கிறது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. நம்மளால் என்ன செய்ய முடியுது? புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதுவே அப்போ தோட்டத்துக்குள்ள ஜீவ விருட்சம் இருக்கு. இந்த ஜீவ விருட்சம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா நமக்கு தெரியாது. பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி நமக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்து. இப்போ அதை நாம் அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம படிக்கல, அந்த ஆங்கிள் அதை பார்க்கவே இல்லை. ஜீவ விருட்சம்னா என்ன? ஆதியாகமம் 3ல் சொல்றாரு, 22வது வசனத்தில் வாசிங்க. 3:22, தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து
என்றைக்கும் உயிரோடு கூட இராதபடிக்கு. அப்போ ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா மனுஷன் எப்படி இருப்பான்? என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பான். அப்போ ஜீவ விருட்சங்கிறது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. இதே மாதிரி தான் ஆதியாகமத்தில் சிருஷ்டிப்பு இருக்கு. 1ஆம் அதிகாரம் முழுக்க 2ஆம் அதிகாரம் முழுக்க இந்த 2 அதிகாரமும் எப்படி ஆசாரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து, அதுக்கு பின்னால் இருக்கிற இயேசு, அதுக்கு பின்னால் இருக்கிற மீட்பு, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரமாணம், அதில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குதோ, அதே மாதிரி தான் ஏதேன் தோட்டத்திலையும் அந்த ஏதேனுக்குள்ள இருக்கிறதையும் தோட்டத்துக்குள்ள இருக்கிறதையும் மரம் விருட்சம் நாட்டு மிருகம் காட்டு மிருகம் சமுத்திரத்தை மச்சம் எல்லாத்துக்கும் பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்குது. அத்தனைக்கு பின்னாடியும் இருக்கு. அதை எப்படி நீங்க தியானிச்சிங்களோ அதே மாதிரி இதையும் தியானிக்கணும். நாம நியாயப்பிரமாணத்தை ஆசாரிப்பு கூடத்தை தியானிக்கிறோம். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம தியானிக்கிறது இல்லை. அதை வெறும் சிருஷ்டிப்பா மட்டும் பார்க்குறோம். சிருஷ்டிப்பா பார்க்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் கிரியேட் பண்ணாரு. அதை ஒரே வார்த்தையில கூட சொல்லிட்டு போயிடலாம். இப்போ பாருங்க, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதோட நிறுத்திருந்தாலே போதும். கர்த்தர் தான் சிருஷ்டித்தார் நமக்கு தெரியும். ஆனால் எதுக்கு அதை ஒவ்வொன்றுத்துக்குமா சொல்றாரு? 7 நாளைக்கு 7 காரியத்தை செய்கிறாரு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் அதை கண்டுபிடிக்கணும். அதில் தான் நாம் இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆதியாகமம் 1:28 3 காரியங்களை கர்த்தர் ஆளுகை செய்ய சொல்லுகிறார். 3 விதமான காரியங்களை கர்த்தர் படைக்கிறார். ஒன்று, முதலாவதாக சமுத்திரத்து மச்சங்களையும், 2வது ஆகாயத்து பறவைகளையும், 3வது பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த முதலாவதாக ஆண்டவர் சொல்லக்கூடிய சமுத்திரத்து மச்சம் அப்படின்னா என்ன? இது எல்லாமே நம்ம வசனத்துல தான் பார்க்க போறோம். இது எதுவுமே யூகம் அடிப்படை கிடையாது. எல்லாம் வசனத்துல தான் பார்க்க போறோம். முதல்ல சமுத்திரத்து மச்சம் அப்படின்னா என்ன? சமுத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1:10 வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 1:10, வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அப்போ சேர்ந்த ஜலத்துக்கு பேர் தான் என்னது? சமுத்திரம். ஜலம் என்றால் என்ன? வாசிங்க, வெளிப்படுத்தல் 17:15 வாசிங்க. தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. அப்போ திரளான தண்ணீரின் மேல் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. அப்படிதானே இருக்குது. அப்போ அந்த தண்ணீருக்கு பேர் என்னது? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும். அப்படி சேர்ற அந்த தண்ணிக்கு பேர் தான் சமுத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் சமுத்திரத்து மச்சங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சமுத்திரம் என்பது உலகத்தில் உள்ளதான ஜனங்கள். அதனால்தான் வெளிப்படுத்தல் 13:1 சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சமுத்திரம் மிகப்பெரியதான ஒரு உபத்திரவம் அல்லது உலகத்துக்கான அடையாளமாக இருக்கிறது, ஜனங்கள் மத்தியிலிருந்து. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளணும் அப்படின்னா, முதலாவதாக ஆதாமுக்கு இந்த ஆளுகை கொடுக்கப்படுகிறது. சமுத்திரத்தையும் அதன் மச்சங்களையும் என்ன செய்ய? ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நடந்தது என்ன? ஆளுகையை ஆதாம் விட்டு விட்டார். ஆளுகை ஆதாம் விட்டதுனால இப்போ என்ன நடக்குது? இந்த சமுத்திரமும் இந்த காற்றும் இதுல உள்ள காரியங்களும் எதிர்ப்பாக மாறிடுச்சு. கீழ்ப்படுத்தல. ஆதாம் இன்னும் என்ன செய்யல? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இது எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிக்கிறது, காற்று என்பது தூதர்களை குறிக்கிறது. 104ஆம் சங்கீதம் 4வது வசனம் வாசி. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அப்போ தூதர்கள் எதுவா இருக்கிறாங்க? காற்றுகளா இருக்கிறாங்க. இப்போ இந்த வசனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும் பாருங்க. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசி. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு பிரயாணம் பண்றாரு. அவர் சிருஷ்டிகர். அவர் சிருஷ்டித்த இந்த காற்று கடல் எல்லாம் இருக்கு. அது ஒருவேளை அவருக்கு விரோதமா எழும்புது. இது ஒரு டிராமான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு அப்படி வரும்போது இயேசுவை எழுந்திருச்சு, நீ காத்து வீசுற மாதிரி வீசு, நான் உன்னை அதட்டுற மாதிரி அதட்டுறேன், நீ அடங்கிடு அப்படின்னா எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை வரும் அப்படின்னா அது டிராமா, பொய். உண்மையிலேயே மனுஷகுமாரன் டிராவல் பண்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். 4ஆம் அதிகாரத்திலே இருக்கு. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவன் என்ன செய்யறான்? அவரை கூட்டிட்டு போய் தேவகுமாரன் தான் அவனுக்கு தெரியுது. அதற்கு பிறகு இதே 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது, தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படித்தானே இருக்குது. அப்போ அவன் வந்து ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான்? தேவனுடைய குமாரனே. அப்போ இந்த காற்று என்பது யாரை குறிக்கிறது?
தூதர்களை குறிக்கிறது. அந்த தூதர்கள் தேவ தூதர்களாக இருந்தால் தேவனுக்கு எதிராக வரமாட்டாங்க, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்போ இந்த காற்று எதை குறிக்கிறது? தள்ளப்பட்ட பிசாசின் தூதர்கள், பூமியில் இருக்கக்கூடியதான தூதர்கள். இவர்கள் தான் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும் போது பவுல் சொல்லக்கூடியதான வார்த்தை 8ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 38. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ தூதர்களும் அவருக்கு விரோதமா வந்து அவருடைய அன்பை என்ன செய்ய முடியும்? பிரிப்பாங்கன்னு சொல்றார். அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் போது காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டினார். அதோட அர்த்தம் என்ன? சமுத்திரத்தினுடைய சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய காற்று தூதர்களை குறிக்கிறது. சமுத்திரம் என்பது தூதர்களால் பிசாசுகளால் ஏவப்படுகிற ஜனங்களை குறிக்கிறது. அப்படி பிசாசு ஜனங்களை ஏவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் பைபிள்ல இருக்கு. நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல தானியேல் 21 நாள் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, அதுக்கு பதில் வந்துச்சு. அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல வரக்கூடிய தேவதூதன் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, தானியேலே நீ வேண்டிக் கொண்டு போதே உனக்கு பதில் வந்துருச்சு, 21 நாள் அளவும் பெர்ஷியா தேசத்து அதிபதி என்னோடு கூட எதிர்த்து நின்றான் அப்படின்னு இருக்கிறது. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவதூதன் ஒரு பதிலை கொண்டு வந்து தானியேல் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அந்த தேவதூதன் கொண்டு வருகிற பதிலை பெர்ஷியா தேசத்து அதிபதி எதிர்த்து நின்றான் இருக்கு. ஒரு தேவதூதன் கொண்டு வரத ஒரு உலகத்தின் மனிதன் எதிர்த்து நிற்க முடியுமா, தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஆனா இங்க எதிர்த்து நின்றான்னு இருக்கு. அப்போ இங்க நிற்கக்கூடியது யாருன்னா, அந்த பெர்ஷியா தேசத்து அதிபதியை ஆட்டுவிக்கிறது யாரு? பிசாசு. ஏன்னா பிசாசு மட்டும்தான் தேவதூதன் இங்க எதிர்த்து நிற்க முடியும், மனுஷால் நிற்க முடியாது. இன்னும் கூட நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன், வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய்ச் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அப்ப இது யாரு? பிசாசு. ஆனா யாரை பத்தி சொல்லப்படுது? தீரு ராஜாவை குறித்து புலம்பி. அப்ப இது என்ன அர்த்தம்? எந்த மனுஷன் பிசாசினால் ஆட்கொள்ளப்படுகிறானோ அவனை பத்தி பைபிள் சொல்லும். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு கிட்ட பேசும். இதுதான் நீங்க 2 இடத்துலையும் பாக்குறீங்க. 10-13 தானியேல்லையும் பாக்குறீங்க, 28-12 எசேக்கியேல்லையும் பாக்குறீங்க. இதைத்தான் காற்றும் கடலும் பிசாசும் அவனுடைய ஜனங்களும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் கடலையும் என்ன பண்றாரு? அதட்டினார் அப்படின்னு இருக்கு. முதல்ல சமுத்திரத்தின் மச்சங்களை நீங்க பிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், நல்ல புயல் வீசும் போது கடல்ல போய் என்ன பிடிக்க முடியாது? மீன் பிடிக்க முடியாது. மீன் பிடிக்கணும்னா காற்றும் கடலும் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். அதுவும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், கன்னியாகுமரிக்காரங்களுக்கு கேரளாக்காரங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மீன் பிடிக்க வேண்டி இருக்குன்னா அந்த காற்று கடலும் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். உங்களுக்கே சொல்லுவாங்க, புயல் அடிக்கும் போது கடலுக்குள்ள என்ன செய்யாதீங்க, போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காற்றையும் கடலையும் அடக்கினால் ஒழிய சமுத்திரத்தின் மச்சங்களை என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. அப்போ காற்று கடல் என்பது பிசாசை குறிக்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29-29 வாசி. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்ப கொள்ளையடிக்கணும்னா முதல்ல யாரை அடக்கணும்? பலவானை அடக்கணும். அப்ப சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களை பிடிக்கணும்னா முதல்ல எதை அடக்கணும்? காற்றையும் கடலையும் அடக்கணும். அப்போ பிசாசில் உள்ள ஆளுகைக்கு உட்பட்ட மக்களை நீங்க ஆளுகை செய்யணும்னா முதல்ல யாரை அடக்கணும்? பிசாசை கட்டணும். முதல்ல பிசாசை ஜெயிக்கணும். அது நடக்குமா? அதைத்தான் சொல்றாரு, ஆளுகை செய்யுங்கள். இது ஒரு ப்ராசஸ். சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல சமுத்திரத்தை என்ன செய்யணும்? காற்றையும் கடலையும் என்ன பண்ணணும்? அடக்கணும். இதை ஆதாம் விட்டுட்டாரு. இப்ப 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அடக்கி அவர் சொல்றாரு, பலவானை முந்தி கட்டி. அப்போ ஆண்டு கொள்ளுங்கள் என்னுடைய முதல் அர்த்தம் என்ன? பிசாசை நீங்கள் முதலில் ஜெயிக்க வேண்டும். பிசாசை ஜெயிக்காம அவங்ககிட்ட இருக்கிற ஆத்துமாக்களை கொள்ள பொருளை எடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த காரியம் நமக்கு தெரியணும். பிசாசை ஜெயிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, விசுவாசிக்கு பிசாசு மேல பயங்கரமான பயம் இருக்குது. யார் மேல இருக்குது? பிசாசு மேல பயங்கர பயம். நீங்க எதிர்த்தால இருக்கிற ஆளை கூட நல்லா பேசிடுவீங்க, என் ஊழியக்காரரை கூட தைரியமா பேசிடுவீங்க.
ஆனால் யாரை பேச மாட்டீங்க? பிசாசை பேசவே மாட்டீங்க. பிசாசை சொல்லும் போது டோன் கம்மியாயிடும். பிசாசு சொல்லும் போது அதில் வேற கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, பிசாசு அது பாட்டுன்னு இருக்குது, நம்ம ஏங்க அது வம்புக்கு போகணுங்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடியது எப்படி இருக்குது? இப்போ எப்படி இருக்குன்னா, கடல் பாட்டுன்னு கிடக்கு, நீங்கள் ஏங்க கடலில் போனீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அது பாட்டுன்னு இருக்கு, ஏங்க அது மேலே போனீங்க? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள். சமுத்திரத்தின் மச்சம் என்பது யாரை குறிக்கிறது? சமுத்திரத்தில் உள்ள ஜனங்களை குறிக்கிறது. பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்களை குறிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் மீன் பிடிக்கும் பொழுது பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். மீன் பிடிக்கிறவன் தான் என்ன பிடிக்க முடியும்? மனுஷன். எதுக்கு ஆண்டவர் ஓமையா சொல்றாரு? மீன் பிடிக்கிறத மனுஷனை பிடிப்பதுக்கு ஓமையாக சொல்றாரு. அப்போ முதல்ல ஆண்டவர் மனுஷனை பிடிக்கிறதுக்கு யாரை அனுப்புறாரு? மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புறாரு. அதுதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னது, நீ வா, உன்னை நான் என்ன பிடிக்கிறவனை மாத்துறேன்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாத்துறேன். அப்போ இந்த வசனத்துல சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது சமுத்திரத்தையும் அதுல உள்ள ஜனங்களையும் காற்றையும் முதல்ல நாம என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும், அடக்கணும். அதன் மேல் நமக்கு அதிகாரம் வரணும். அதற்கு பிறகுதான் இந்த சமுத்திரத்தில் இருக்கிற மீன்களை, மச்சங்களை நாம் ஆளுகை செய்ய முடியும். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த ஆளுகை இருக்குதா? நீங்கள் நானும் முதலாவது சமுத்திரத்தை, காற்றையும் கடலையும் அடக்கி இருக்கிறோமா? பிசாசின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறதா? இயேசு தெளிவா சொன்னார் வசனத்துல, நான் உங்களுக்கு பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். நோய்களை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதிகாரம் இருக்கு, ஆனா அந்த அதிகாரத்தை நீங்கள் நானும் யூஸ் பண்றோமா? அதான் கேள்வி. அதிகாரம் இருக்கு, அதிகாரத்தை யூஸ் பண்றோமா? நாம முதல்ல இந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும் தெரியுமா? சாலமோனை தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சாலமோனை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்றத கேள்விப்பட்ட உடனே அதோனியாவுக்குள்ள ஒரு அதிர்வு வருகிறது. உடனே அவன் விருந்தாளிகள் எல்லாம் ஓடி போனார்கள். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். இதுதான் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினுடையதான மகத்துவம். கர்த்தர் உங்களை பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரம் கொடுத்தார்னா என்ன அர்த்தம்? சாலமோனை ராஜாவாக்கின உடனே அதோனியா விருந்தாளி அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்வு உண்டாக்குச்சுல, அந்த அதிர்வு உங்கள் மேலும் என் மேலும் பிசாசுக்கு வரணும், பிசாசின் ஜனங்களுக்கு வரணும். கர்த்தருடைய தேவ ஊழியக்காரன் வருகிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வருகிறான்ங்கிறது தெரிஞ்ச உடனே அது நடக்கணும். நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியாவை கண்ட உடனே ஆகாபுக்கு ஒரு பயம் இருந்தது. ஏரோது யோவான் ஸ்நானகனை கண்டவுடன் ஏரோது யோவான் ஸ்நானகனுக்கு பயந்திருந்தான். அப்போஸ்தலரை கண்ட உடனே அவங்க அபிஷேகம், அந்த இடத்துல அனனியா சப்பீரால் விஷயம் நடக்குது. நடந்த உடனே அவர்களோடு கூட சேர ஜனங்கள் பயந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ள நுழையிறாரு. ஒரு பிசாசு ஓடி வருது, வந்து சொல்லுது, தேவனுடைய குமாரனே, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? இதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. காற்றையும் கடலையும் அடக்கிறதுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? உங்களை எண்ணி கர்த்தர் ஆர்டன் பண்ணியிருக்கிறாரு. எப்படி ஆர்டன் பண்ணியிருக்கிறாரு? பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும். அது வந்த உடனே குணமாக்குறது, வல்லமை, விடுதலை எல்லாம் தானா வரும். ஆனா என்ன விஷயம்? முதல்ல அது உங்களுக்கு தெரியணும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துட்டார் கையில. இப்போ சாலமோன் அபிஷேகம் பண்ண உடனே, ராஜாவா வச்ச உடனே அதோனியாவுக்கு பயம் வருது, விருந்தாளிகளுக்கு பயம் வருது. சாலமோனுக்கு அந்த அத்தாரிட்டி தெரியணும். நான் என்னவா மாறிட்டேன், இப்ப ராஜாவாக மாறிவிட்டேன் அப்படின்னு தெரியணும். ஆனா என்ன நடக்குது? சாலமோன் போய் அரண்மனையில அப்படி உட்கார்றான். அவருடைய தான் அரியாசனத்தில், சிங்காசனத்தில் உட்கார்றாரு. அந்த தானா அந்த அபிஷேகத்துக்குள்ள வல்லமை உள்ள வருது பாருங்க. உங்களுக்கு எனக்கு அப்படி வரணும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி விட்டார். யூ ஆர் ஆல்ரெடி ஆர்டன்ட். கர்த்தர் ஏற்கனவே உங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்கள் போகும் பொழுது தைரியமா போகணும். இங்க பிசாசுடைய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் தந்திரமே இருக்கு. பிசாசுடைய தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் என்ன செய்வானா, அந்த அதிகாரத்தை உங்களை பிரயோகப்படுத்தவே விடமாட்டான். என்ன செய்ய மாட்டான்? பிரயோகப்படுத்தவே விடமாட்டான். ஏன் தெரியுமா? நாம் குறை உள்ளவர்கள், பலகீனமானவர்கள். ஆனால் என்னை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என் பலகீனத்தை அவர் சரி பண்ணிக்கிறாரு. அது எனக்கு அவருக்கும் உள்ள பிரச்சனை. எதிரிக்கு என்ன பிரச்சனை? அவன் நீ மோசமானவன், நீ அப்படிலாம் செய்யக்கூடாது. நீ சொல்லணும், நான் மோசமானங்கிறது எங்க அப்பாவுக்கு, நீ என்னை விட மோசமானவன். பிசாசு யாரு? நம்மளை விட மோசமானவன். அது உங்களுக்கு தெரியணும். நான் எங்க அப்பாவுடைய பிள்ளை, நான் இளைய குமாரனா இருந்து தப்பு செஞ்சாலும் எங்க அப்பா என்னை பார்த்துப்பாரு, எங்க அப்பா என்னை சுகமாக்குவாரு. ஆனா வேலைக்காரனுக்கு என்ன வேலை? இங்க நீ
எப்பேற்பட்டவனா இருந்தாலும் வேலைக்காரன், நான் என்ன பலகீனமானவன் இருந்தாலும் எங்க அப்பாவுடைய பையன், இந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வரணும். இது வந்தால் தான் நீங்க அவனை ஜெயிக்க முடியும். பிசாசுடைய தந்திரமே என்ன தெரியுமா? உன்னால முடியாது. ஏன்னா உனக்குள்ள இவ்வளோ பலகீனம் இருக்கு, இவ்வளோ இருக்கு. இதை நீங்க பிசாசு கிட்ட யூஸ் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்காக? சமுத்திரத்தின் மச்சங்களை ஆளுகை செய்வதற்கு, காற்றையும் கடலையும் அடக்குவதற்கு. நீங்க அடுத்த அதே 1:28 திருப்பி வாசிங்க பார்ப்போம். 1:28 திருப்பி வாசிங்க ஆதியாகமம். சமுத்திரத்தின் மச்சங்களையும், இந்த ஆகாயத்து பறவைங்கிறது எதை குறிக்குது? ஆகாயத்து பறவைங்கிறது எதை குறிக்குது? அதையும் ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப அது எதை குறிக்குது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10-11 வசன வாசிங்க. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. மிருகத்தெல்லாம் துண்டிச்சிட்டான். அந்த வசனத்தை கொஞ்சம் ஆவிக்குரிய விதத்தில் யோசித்து பாருங்க. மிருகத்தெல்லாம் துண்டிச்சிட்டான். அவர் 3 வயது ஆட்டுக்கடா, 3 வயது கிடாரி, 1 வயது எல்லாம் சொன்னார்ல, எல்லாத்தையும் கொண்டு வந்தான், துண்டிச்சிட்டான். எல்லாத்தையும் துண்டிச்சு வெட்டி கிட்டி எல்லாம். அது என்ன அர்த்தம்னா, எல்லாம் இவன் கண்ட்ரோல், எல்லாம் இவன் இஷ்டப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். ஆனால் வசனம் சொல்லுது, பட்சிகளையோ துண்டிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்சிகள்னா பறவைகள். பறவைகள் அவன் என்ன செய்யல? துண்டிக்கலை. மற்ற எல்லாத்தையும் வெட்டியாச்சு, அதை மட்டும் வெட்டலை. இப்போ என்ன நடந்துச்சு? அடுத்து வாசிங்க. பறவைகள் அந்த உடல் மேல் வந்து இறங்கின. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. இதெல்லாம் சாதாரணமா ஏதோ நடந்த சம்பவம் நினைச்சீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னு அடுத்த வசனத்திலே கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இந்த இடத்துல வசனத்துக்கோட அர்த்தம் என்ன? அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாரு? அதுக்கு முன்னாடி இவர் என்ன கேட்டாரு? இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன்? இப்போ இவர் சொல்றாரு, 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்கடா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா, அப்புறம் புறா கொஞ்சம் எடுத்துட்டு வா, எல்லாம் சொல்றாரு. இதையெல்லாம் பலி செலுத்து அப்படிங்கிறாரு. பலி செலுத்துறாரு. செலுத்தும் போது இவர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன? எல்லாத்தையும் துண்டிச்சிட்டாரு. எதை மட்டும் துண்டிக்கல? பட்சிகளை மட்டும் துண்டிக்கல. துண்டிக்கலன்னு உடனே பறவைகள் அந்த பட்சிகள் மேல் இறங்கிட்டு. அப்படிதானே இருக்குது? பறவைகள் என்ன செய்யுது? பட்சிகள் மேல் இறங்கிட்டு. அப்படிதானே இருக்கு? அந்த உடலின் மேல வந்து இறங்குச்சு. இறங்கின உடனே இப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இதன் மூலமா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. உன் சந்ததியார் இன்னொரு தேசத்தில் அடிமையாய் இருப்பார்கள். நான் இந்த தேசத்தை சுதந்திரிக்க தானே கேட்டேன் உங்களை. நான் கேட்ட கேள்வி என்ன? எதினால் இந்த தேசத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன்? வந்த பதில் என்ன? அந்நிய தேசத்தில் நீ 400 வருஷம் எப்படி இருப்ப? அடிமைகளாய் இருப்பார்கள், அவர்களை அவர் சேவிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் காரணம் என்னன்னா, உன்னை வந்து கொண்டு போயிடுவாங்க, உபத்திரவம் உனக்குள்ள இறங்கும், உன் சந்ததியார் அடிமைப்பட்டு போவார்கள். அப்போ நீ செய்ய வேண்டியது என்ன? பட்சிகளை துண்டித்து இந்த பறவைகளை துரத்தி இருந்து இந்த காரியங்களுக்கான ஒரு முழுமை இருந்திருக்குமானால் நீ இந்த தேசத்தை சுதந்திரிப்பாய். ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு? நீ 400 வருஷம் என்னவா இருப்ப? பக்கத்து தேசத்துல போய் அடிமையாய் இருப்பேன். அப்போ ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உபத்திரவத்தை ஜெயித்து அந்த வரப்போகிற உபத்திரவத்தை ஆண்டு கொள்ளுங்கள். அந்த உபத்திரவத்தை ஜெயிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லாம கிடையாது, உபத்திரவம் உண்டு. ஆனால் அந்த உபத்திரவத்தை கொடுக்கிறது ஒன்று இருக்கு. அது எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் சொன்னேன், ரோமர் 14, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கடைசியாக வாசிச்சோம் இல்லையா? எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதன் மேல் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆளுகை இருக்கணும். இப்போ ஆண்டவர் வந்துட்டு இந்த எகிப்தை பத்தி தான் அவங்ககிட்ட சொல்றார். எகிப்தில் அவர்கள் என்னவா இருப்பார்கள்? அடிமையா இருப்பார்கள். இப்போ அவன் அவைகளை துரத்தினான் அப்படின்னு இருக்கு. திருப்பி 400 வருஷம் கழிச்சு வருவாங்க. இது எதுக்கான அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வோன் அங்கே ஜெயிக்கப்பட்டு அங்கிருந்து இவன் சந்ததியா திருப்பி என்ன செய்யணும்? வரணும். அந்த பார்வோனை ஜெயிச்சு வராங்கல்ல, அதுதான் பட்சிகளை ஜெயித்தல். ஏன்னா பட்சி மேலே வந்து அந்த பறவைகள் இறங்கும் போது அந்நிய தேசத்துக்கு ஒன்று கொண்டு போயிடுவாங்க, நீ அங்கே அடிமையா இருப்பேன்னு அர்த்தம். அவங்க போனது எங்கே போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. பட்சிகளை ஆண்டு கொள்ளுங்களா என்ன அர்த்தம்? கொண்டு போனவங்களை ஜெயிக்கிறது. ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ளுங்களா என்ன அர்த்தம்? உபத்திரவப்படுத்துகிறவங்களை என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். இப்போ இவங்களை உபத்திரவப்படுத்துறது யாரு? எகிப்தில் அந்நிய தேசத்தில் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம். இப்போ போய் பார்வோனையும் அவன் சேனையும் ஜெயிக்கிறாங்க. பார்வோனின் தலைப்பில் என்னவாகுது? சங்காரமாகுது. அங்க ஆரம்பிச்சு அவன் சேனையை கொண்டு வந்து செங்கடலை என்ன பண்றாங்க? கொண்டு வந்து தள்ளுறாங்க. இது வரைக்கும்
ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ளுங்களுக்கு அர்த்தம். எது உங்களை உபத்திரவப்படுத்த வருதோ, எது உங்களுக்கு கொண்டு போக வருதோ, உங்களை வேதனைப்படுத்த வருதோ, அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளணும், அதை மேற்கொள்ளணும். உபத்திரவம் ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ளாது, உபத்திரவத்தை தான் நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும். உபத்திரவம் வராமல் இருக்குமா? வரும். செங்கடல் வராமல் இருக்குமா? வரும். ஆனால் அந்த செங்கடல் உங்களுக்கும் எனக்கும் வழி கொடுக்கும். துரத்திட்டு வரவனை அதே செங்கடல் சாகடிக்கும். நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்களும் நானும் கடந்து போகிற உபத்திரவம் இருக்குல்ல, அந்த உபத்திரவத்தில் கர்த்தருடைய அனுமதியோட போற நம்மை தவிர வேற யார் வந்தாலும் செத்து போவான். அதில் அந்த உபத்திரத்தில் நிலை நிற்க முடியாது. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற, நான் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்கிறேன், மாம்சத்திலையும் சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய விதத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்கிற சம்பவங்கள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதுலாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எதிரிகள் மட்டும். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ஒன்று இருக்கும், நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நம்மளை சுற்றி நம்ம தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, அப்படி தான் பைபிள் சொல்லுது, அவனுக்குரிய தூதர்கள். அதே நேரத்தில் உங்களை என்னை குற்றப்படுத்துகிற ஒருத்தவன் நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான். இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் அப்படின்னு. கொஞ்சம் கர்த்தர் கை விட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களை என்ன பண்ணிடுவான்? தட்டி தூக்கிடுவான். கர்த்தருடைய அபிஷேகம் சவுல் மேலே இருக்கிற வரைக்கும் அவன் வேற. எப்போ அந்த அபிஷேகம் அவனை விட்டு போய் தாவீது மேலே போயிருச்சோ, வசனம் சொல்லுது, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் யூதாஸோடைய கதை வேற. எப்போ கர்த்தர் என்னை விட்டு போன ஒரு வார்த்தை சொன்னாரோ, வசனம் சொல்லுது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பக்கத்திலே நிற்பான், பக்கத்திலே நின்றுகிட்டு இருப்பான். இப்போ இந்த சாத்தானை ஜெயிக்கிறதும் இந்த உபத்திரவத்தை ஜெயிக்கிறதும் உங்கள் கையிலும் என் கையிலும் தான் இருக்கு. ஆண்டவர் அதை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆண்டு கொள்ளுங்கள். சிலர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? ஆளுகை இருக்கு, ஆனால் ஆள மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆளுகை இருக்கு, ஆனால் ஆள மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டே இருப்பாங்க. அவன் பாருங்க, ஒரு பிசாசு என்னை துன்பப்படுத்துகிறது ஆண்டவரே, அந்த பிசாசை துரத்தும். ஆண்டவர் கேட்பாரு, அப்போ நான் எதுக்கு அந்த அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்தேன்? அப்புறம் எதுக்கு அதை கொடுத்தேன்? நீ கட்டளை கொடு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் படிக்கும்போது, மோசே செங்கடல் வந்த உடனே மோசே கர்த்தர்கிட்ட போவார். கர்த்தர்கிட்ட போயிட்டு, என்ன ஆண்டவரே, இவனுங்கிட்ட என்ன பிடிச்சு கொடுத்துட்டீங்க, இவர்களை நானா பெற்றேன் எல்லாம் சொல்லி முடித்த உடனே கர்த்தர் கேட்குற கேள்வி என்னவா இருக்குன்னா, என்னிடத்தில் நீ முறையிடுகிறது என்ன என்பார். அப்படிதானே இருக்கு. இது என்ன கேள்வி இது? பின்னாடி ஒருத்தன் துரத்திட்டு வரான், முன்னாடி செங்கடல், வழியே இல்லை. இப்போ இருக்கும்போது இவன் போய் கேட்குறான், ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையாக இருக்கு ஆண்டவரே, இவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு. இவர் என்ன சொல்லணும்? பயப்படாதே மோசே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லணும். அவர் கேட்ட கேள்வி என்ன? நீ என்னோடு எங்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கிற நீன்றாரு. பின்ன யார்கிட்ட போய் பேச? அதோட அர்த்தம் என்னன்னா, நீ எகிப்துக்கு போகும்போது உன் கையில் நான் வல்லமையை கொடுத்துட்டேன், கோலை. அந்த கோல் எல்லாத்தையும் செய்யும். என்னென்ன செய்யும்? அந்த கோல் அப்படியே பாம்பா மாறும், அந்த கோல் திருப்பி கோலா மாறும். எகிப்துக்கு போனீன்னா அந்த கோல் பாம்பா மாறி பார்வோனுடைய பாம்பு முழுங்கிடும். அந்த கோல் என்னவா மாறும்? தண்ணியை ரத்தமா மாற்றும். அந்த கோலுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. மோசே, உன் கையில் இருக்கிற வல்லமையை நீ வச்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து முறையெடுக்கிறது என்ன? வல்லமை உன் கையில் இருக்கு, உன் கையில் இருக்கிற கோல்ல இருக்கு, எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்றாரு. இதே தேவன் தான் இன்னைக்கும் உங்களை என்னையும் சொல்றாரு, என் நாமத்தை நான் உன் கையிலே கொடுத்திருக்கிறேன். 4000 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறைத்து வைத்த நாமத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். 4000 வருஷமாய் அவர்கள் கேட்டு கேட்டு சொல்லாத அந்த வல்லமையை உன் கையில கொடுத்திருக்கிறேன். அந்த வல்லமையை எடுத்துட்டு போய் நில்லு, அங்க அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், பிசாசுகள் ஓடும், வியாதியாசர்கள் குணமாவார்கள். என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது என்ன? இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் எதுக்கு ஜெபிக்கணும், எதுக்கு கட்டளை கொடுக்கணும் தெரியாம இருக்கு. அவன் எதுக்கு ஜெபிக்கணுமோ அது ஜெபிக்க மாட்டான், எதுக்கு கட்டளை கொடுக்கணுமோ அது கட்டளை கொடுக்க மாட்டான். பிசாசை நோக்கி என்ன கொடுக்கணும்? அதட்டணும் இல்லையா? காற்றையும் கடலையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அதட்டினார். எதுக்கு ஜெபம் பண்ணணுமோ அதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு அதட்டணுமோ அதை அதட்டணும். யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க? பிசாசுக்கு கட்டளை கொடுங்க, செங்கடலை பிளங்க. உங்க கையில் கர்த்தர் வல்லமையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. பல நேரங்களில் நாம் செய்கிற மிஸ்டேக் இதுதான். இப்போ நாம் ஜெபிக்க வேண்டியதுக்கு அதட்டி கொண்டிருக்கிறோம், அதட்ட வேண்டியதுக்கு கட்டளை கொடுக்க வேண்டியதுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆகாயத்து பறவைகளை, பட்சிகளை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? ஆண்டு கொள்ளுங்கள். உபத்திரவம் உங்களை ஒன்றும் செய்யாது. அதான் பவுல் சொல்றாரு, வியாகுலமோ உபத்திரவமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை
பிரிப்பவன் யார்? அழகா இதே வசனத்தை உன்னத பாட்டில் வசனம் சொல்லும், அவர் மேல் உள்ள என்னுடைய நேசத்தை திரளான தண்ணீர்கள் என்ன செய்யாதான், நான் அவர் மேல் வச்சிருக்க நேசத்தை என்ன செய்யாது, அவித்து போட மாட்டாது. அப்படிதானே இருக்குது. அப்போ உன்னத பாட்டு 8 சொல்லுது, 8:7 சொல்லுது, திரளான தண்ணீர்கள், வெள்ளம் அவர் மேல் இருக்கிற அன்பை என்ன செய்யாது, அணைக்க மாட்டாது. அதான் பவுல் சொல்றாரு, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ என்னை என்ன செய்யாது, பிரிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் அதை மேற்கொள்ளுவேன், அது என்னை மேற்கொள்ளாதுன்னு அர்த்தம். அதனால தான் பவுல் சொல்றாரு, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். எங்களுக்கு பிரச்சனை உண்டு, உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, இல்லைன்னு கிடையாது. எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் அவங்கவுங்க ரேஞ்சில் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. செங்கடல் வரும், வனாந்தரம் வரும், வனாந்தரத்தில் வெயில் வரும், அதுக்கு நடுவில் நைட்டில் குளிர் வரும், தாகம் வரும், பசி வரும், எல்லாம் வரும். எதுவும் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை பிளக்காது. செங்கடல் வந்தா அது பிளக்கும், பசி வந்தா மண்ணா வரும், தாகம் வந்தா கண்மலை தண்ணி வரும், வெயில் வந்தா மேகஸ்தம்பம் வரும், குளிர் வந்தா அக்னி ஸ்தம்பம் வரும். எனக்கு முன்பாக ஒருவர் போகிறார், அவர் கோணநானவைகளை செவ்வையாக்கி என்னை வழிநடத்தி கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நானும் ஆளுகை செய்யும்படி பிறந்திருக்கிறோம். பயந்து போய் உட்கார்ந்து அப்படியே என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம், ஐயோ தெரியலையே. ஆண்டவர் சொல்றார், எழுந்து நட. இயேசபேலை பத்தி பேசிட்டு இருக்காத உட்கார்ந்தீங்க. இல்லை என் தலையை வாங்க வேண்டாரே நடரா அப்படிங்கிறார் ஆண்டவர். 2ஆம் விசை அப்படின்னு இருக்கும். அதோட அர்த்தம் என்ன? நீ எழுந்து நட. நீ போக வேண்டிய தூரம் வெகு அதிகம், வெகு தூரம் போக வேண்டியிருக்கு. இங்கேயே உட்காந்துக்கிட்டு என்னால முடியாது, என்னால ஆகாது, நான் அவ்வளோ தான் முடிஞ்சிட்டேன். ஆண்டவர் சொல்றார், யார் சொன்னது? நான் சொல்ற வரைக்கும் நீ முடிய மாட்டேன். நானாதான் உன்னை முடிக்க முடியுமே ஒழிய உலகத்தில் உன்னை ஒருத்தரை முடிக்க முடியாது. காரணம், உன்மேல் நான் வைத்த அபிஷேகம் அப்படிப்பட்டது, உன் கையில் நான் கொடுத்த அதிகாரம் அப்படிப்பட்டது. சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவ்வளோ அக்கிரமம் பண்றான், அவ்வளோ அநீதி பண்றான். கர்த்தர் அவனை தள்ளுற வரைக்கும் யாரும் அவனை தள்ள முடியல. கீழே கர்த்தர் தள்ளுற வரைக்கும் யாரும் அவனை தள்ள முடியல. ஒரு கெட்டவனுக்கே கர்த்தர் அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாருன்னா அவள் கெட்டவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரான்னு கேட்குறீங்களா? கானானுக்குள்ள போறாங்க. உள்ளே போகும்போது அரணிப்பான பட்டணம், ராட்சச மனுஷர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா யோசுவா சொல்றாரு, அவர்களை காத்த நிழல். அப்போ இது வரைக்கும் அந்த கானானியர்களை என்ன நிழல் காத்துச்சு? கர்த்தருடைய நிழல் காத்திருக்குது. அவன் ராட்சசன் தான், ஆனா தேவ ஜனங்க வர வரைக்கும் அவனை பாதுகாத்தது யாரு? கர்த்தர். அதே தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. ஒரு துன்மார்க்கனையே சாகிறத கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவன் துன்மார்க்கன் மரணத்துக்கு வருத்தப்படுறாருன்னா, நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உன் மேல் இருக்கிற அபிஷேகம் வல்லமை வாய்ந்தது, உன்னை அனுப்புகிற கர்த்தர் பெரியவர், அவர் உன்மேல் வைத்த அபிஷேகம் பெரியது. அபிஷேக தைலத்துக்கு பேர், இன்னொரு பேர் என்னது? கிரீடம். கிரீடம்னா என்ன? ஆளுகை, அத்தாரிட்டி. கிரீடத்தை தலையில வச்சாச்சு, சாலமோனுக்கு வச்சாச்சுன்னா அவன் ராஜா. அந்த அத்தாரிட்டி அவன் தலையில வச்சாச்சுன்னா உன் அபிஷேகத்துக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஏசபேலை கண்டு பயப்படக்கூடாது. ஏசபேல் தான் உன்னை பார்த்து பயப்படணும். இல்லைங்க, எலியா கிட்ட சில காரியம், அது எலியாவுக்கும் தேவனுக்குள்ள பிரச்சனையா? ஏசபேலுக்கு என்ன பிரச்சனை? ஏசபேலை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய எதிரி. தேவன் ஒரு நாளும் உன்னை எதிரிகள் கையில கொடுக்க மாட்டார். எப்போ கொடுப்பார் தெரியுமா? துணிகரமா பாவம் செய்ய ஆரம்பிச்சாதான் கொடுப்பாரு. பிசாசுகிட்ட ஒப்படைக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. எப்போ தெரியுமா? சொல்லி பாரு, 2 பேரை கூப்பிட்டு போய் சொல்லு, எல்லாம் சொல்லி பாரு. எதுக்கும் அவன் கீழ்ப்படியில்னா என்ன செய்ய? பிசாசுகிட்ட ஒப்படைக்கிறேங்கிறார். அவன் ஆத்மாவை நரகத்துக்கு தப்பி வைக்கும்படிக்கு சாத்தான்கிட்ட ஒப்படைக்கிறார். அதோட அர்த்தம் என்ன? உன்னை கடைசி சான்ஸ் தான் அது, உபத்திரவத்தில் போய் ஒப்படைக்கிறது. அது வரைக்கும் கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். அது வரைக்கும் அபிஷேகத்தையும் அவன் மேலே இருக்கு. அப்போ ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆளுகை செய்ய வேண்டியது யாருடைய அதிகாரம்? நம்முடைய அதிகாரம். கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் இந்த உலகத்தின் ஜனங்களையும், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தின் ஜனங்க, அவங்கள பார்த்தோன்னு ஒரு பயம். அரசியல்வாதியை பார்த்தா பயம், அரசியல் அமைப்பை பார்த்தா பயம். ஐயோ அவங்க அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க. நாம கர்த்தருடைய கையில் இருக்கிற வரைக்கும் எவனும் எதுவும் பண்ணவே முடியாது. இந்த சபைதான் உலகத்தை ஜெயிக்குமே ஒழிய ஒரு நாளும் உலகம் சபையை ஜெயிக்கவே ஜெயிக்காது. கர்த்தர் எவ்வளோ பெரிய வல்லமை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரர் இங்கே இருந்தார் தமிழ்நாட்டில். அந்த ஊழியக்காரருக்குள்ள கர்த்தர் ஒரு அபிஷேகம் கொடுத்துருந்தார். அந்த அபிஷேக தைலம் இன்னும் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் ஆண்டவர் திருப்பி தரல. அப்படி ஒரு அபிஷேகம். எப்படி தெரியுமா? அவர் வீட்டிலேருந்து புறப்படுவார் ஊழியத்துக்கு. வீட்டிலேருந்து கிளம்புவார். அப்போல்லாம் கார் கிடையாது, பைக் தானாமா. அதை பார்த்து நேரில் பார்த்தவங்க எனக்கு சொன்னது, அவர் புறப்படுவாராமா. அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி மீட்டிங் நடக்குமா, திடலில், கிரவுண்டில் பிசாசுகள் தனியாக கொண்டு போட்டிருப்பாங்களாம். அந்த பிசாசு பிடிச்சவங்களெல்லாம் ஒரு கயிறு கட்டி போட்டிருப்பாங்க. அப்போது அந்த பிசாசுகள் அங்கேருந்து சொல்லுமா, ஐயோ அந்த ஊழியக்காரன் கிளம்பிட்டான்,
வீட்டிலேருந்து கிளம்பிட்டான், நான் போகிறேன்னு ஓடுமா. கொஞ்ச நேரத்தில் மற்ற பிசாசு சொல்லுமா, ஐயோ கிட்ட வந்துட்டான் நான் ஓடுறேன் அப்படின்னு ஓடுமா. ஆச்சரியமாக இருக்குமா. அந்த மனுஷன் வர்றதுக்குள்ளேயே பாதி பிசாசு ஓடி போயிருமா. அந்த வல்லமை இன்னைக்கும் கிரியை செய்கிறது. இன்னைக்கும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி அழைச்சிருக்கிறாராம், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்து வருகிற காலங்களில் இதுவரைக்கும் இருந்தது எப்படின்னு தெரியாது. இனி கர்த்தர் செய்ய போகிற காரியம் எப்படி இருக்க போகிறது? எப்படி இருக்க போகுது? பயங்கரமாக இருக்கும். உன்னை கொண்டு செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்வார் மோசேயை பார்த்து, நான் உன்னோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படும்படிக்கு அப்படிம்பார். 15ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமத்தில் ஜனங்கள் என்ன செய்யணுமா, உன்னை பார்த்து பயப்படணும் அப்படிம்பார். மோசே கிட்ட யோசுவா கிட்ட சொல்றாரு, பயப்படாதே, நான் மோசேயோடு கூட இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன், பலம் கொண்டு திடமனதாயிரு, தைரியமா இருங்கிறாரு. அதே தேவன் தான் நமக்கு சொல்றாரு, எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாதிருங்கள், பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். கடைசியாய் அந்த 1:28 வாசிங்க திரும்பி ஆதியாகமத்தின் புஸ்தகம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சகல ஜீவ ஜந்துன என்ன? பூமியின் மேல் ஒன்று சமுத்திரத்தை ஜெயிச்சாச்சு, ஆகாயத்தினுடைய காரியத்தை ஜெயிச்சாச்சு. அடுத்து எதை ஜெயிக்கணும்? பூமியில் இருக்கிறத ஜெயிக்கணும். பூமிக்குள்ள 2 வகையான ஜீவ ஜந்து இருக்குது. 2 வகையான, வாசிங்க. 3 இருக்கு, ஆனால் அது 2ஆம் கணக்கில் வரும். வாசிங்க ஆதியாகமம் 1:24 வாசி. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இங்க 3 காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. ஒன்று காட்டு மிருகம், இன்னொன்று நாட்டு மிருகம், இன்னொன்று ஊரும் பிராணி. ஆனால் அந்த ஊரும் பிராணியை ஆண்டவர் காட்டு மிருகத்தோட சேர்த்துட்டார். எங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. சர்ப்பம் ஊரும் பிராணி தானே, ஆனா கர்த்தர் எதுல கொண்டாந்துட்டாரு? காட்டு ஜீவன்ல கொண்டாந்துட்டார். அதை நீங்க 3ஆம் வச்சுக்கலாம், 2ஆம் வச்சுக்கலாம். ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, இதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். காட்டு மிருகத்தையும் ஜெயிக்கணும், நாட்டு மிருகத்தையும் ஜெயிக்கணும். காட்டு மிருகத்தை ஜெயிக்கிறதா என்ன? பைபிளில் நிறைய வாரியம் பார்க்குறோம். இந்த சர்பத்தில் ஆரம்பிச்சு அடுத்து காட்டு மிருகத்தை யார் ஜெயிக்கிறா? தாவீது சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்கிறார். சிம்சோன் திராட்சை தோட்டத்திலிருந்து பாலசிங்கம் வருகிறது, அதை ஜெயிக்கிறார். அடுத்து உன்னத பாட்டு சொல்லுகிறது, நம்முடைய தோட்டத்தில் திராட்சை பழங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது, நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள் வசனம் சொல்லுது. அப்புறம் ஓநாய்கள், வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். அப்புறம் வெளிப்படுத்தல் 13:11 வாசிக்கிறோம் இல்லையா, பின்பு பூமியிலிருந்து வேறொரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய காட்டு மிருகம் இருக்கு. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். எங்க இருந்தாரு? காட்டு மிருகத்துக்கு நடுவில். ஃபர்ஸ்ட் எதை ஜெயிக்கணும்? காட்டு மிருகத்தை ஜெயிக்கணும். இந்த காட்டு மிருகங்கிறது ஒவ்வொன்று, சிங்கங்கிறது ஒன்று, கரடிங்கிறது ஒன்று, ஓநாய்ங்கிறது ஒன்று, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஞான அர்த்தம் இருக்கு பைபிளில். சிங்கங்கிறது பெருமையானவைகளை பேசும் வாய், வெளிப்படுத்தல் 13:5 இருக்கு. கரடிங்கிறது வெறும் மாம்சத்தை தின்னு, 7ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் இருக்கு. ஓநாய் என்பது பரிசேயர் சதுசேயருக்கு கள்ள உபதேசத்துக்கு அடையாளமா இருக்குது. இது எல்லாத்தையும் ஜெயிக்கணும். இதெல்லாம் காட்டு மிருகம். இதை தாண்டி நாட்டு மிருகம் இருக்கு. நாட்டு மிருகம்னா என்ன? காட்டு மிருகங்கிறது வெளியே இருக்கிறது, சபைக்கு வெளியே. நாட்டு மிருகம் என்ன தெரியுமா? சபைக்கு உள்ள. சபைக்கு உள்ளேயும் நாட்டு மிருகம் இருக்கும். இதையும் நீங்க ஜெயிக்கணும். இதுக்குள்ளேயும் ஜெயிக்க வேண்டி இருக்கு. எப்படி சொல்றீங்க சபைக்குள்ள இருக்கிறத நாட்டு மிருகம்ன்றீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ கரடி, சிங்கம், ஓநாய் இதெல்லாம் எதை குறிக்குது? காட்டு மிருகத்தை. நாட்டு மிருகம் நமக்கு தெரிஞ்சது என்னது? நமக்கு தெரிஞ்சது நாய், பூனை. ஆனால் பைபிளில் ஆடு மாடுன்னு இருக்கு. ஆடு மாடுலாம் என்ன மிருகம் தான்? நாட்டு மிருகம் தானே. நாட்டு மிருகத்தையும் ஆண்டு கொள்ளணும். சபைக்குள்ள சாபத்தீடான ஆடு மாடு இருக்கு. சபையில் என்ன இருக்கு? நமக்கு அது வெறும் ஆடு மாடுன்னு தான். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது அமலேக்கரின் ஆடு மாடு, இஸ்ரவேலின் ஆடு மாடு கிடையாது. சபைக்குள்ள சில ஆடு மாடு இருக்கும், அதையும் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். சபைக்குள்ள சில பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருப்பார்கள். இந்த ஆடு மாடுங்கிறது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜனங்களை போல இருக்கிறது. இப்போ தாவீது தப்பு செஞ்ச உடனே கர்த்தரை பார்த்து சொல்றாரு, நான் தவறு செய்தேன், ஆடுகள் என்ன செய்தது? ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்தை. அப்போ இதுல சபைக்குள்ள சில நல்ல ஆடுகளும் இருக்கும்,
சில சாபத்தீடான ஆடுகாடுகளும் இருக்கும். அது உள்ள இருக்கும். அதை ஜெயிக்கணும். நாம பொதுவாக காட்டு மிருகத்துக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். பிசாசு கொண்டு வர்றது, உபத்திரவம், அவங்க இவங்க பிரச்சனை, போராட்டம், கள்ளோபதேசம் எல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள கொஞ்சம் உட்காந்துருக்கோம். உள்ளுக்குள்ள உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள உட்காந்து அருவருப்பானது உட்காந்துருக்கோம். உள்ளுக்குள்ள உட்காந்து சாபமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்க சபைக்குள்ள இருக்கோம். வேதம் சொல்லுது, சகல நடமாடும் ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாத்து மேலேயும் ஆளுக இருக்கணும். சவுலால அமலேக்கரையருடைய பெலிஸ்தரை ஜெயிக்க முடிஞ்சிச்சு, அமலேக்கர் ஆடு மாடை ஜெயிக்க முடியல. இங்க அதான் பிரச்சனை. நாம பிசாசை ஜெயிச்சிருவோம், பிசாசை விரட்டிடுவோம், ஊழியம் நல்லா பண்ணிடுவோம், எல்லாம் செஞ்சிருவோம், உள்ளுக்குள்ள மாட்டிடுவோம். உள்ளுக்குள்ள அருவருப்பானது உட்காந்துருக்கோம். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அழைப்பு கொடுத்துருக்காரு, அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு, எல்லாம் இருக்கு. சிம்சோன் கிட்ட எல்லாம் கொடுத்தாரு. பெலிஸ்தரை தூக்கி அடிச்சிருவான் பாருங்க. அப்படி கதவை உடைச்சு தூக்கிட்டு போவான் பாருங்க. அவனுக்கு முன்னாடி எவனை நிற்க முடியாது. ஒரு கழுதை தாடை அடிச்சு நவுத்திடுவான் பாருங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற தொழிலாளர்கிட்ட விழுந்துருவான். வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவி கிட்ட உண்மையை சொல்றதுக்குவான், அந்த காரியத்தை சொல்லிடுவான். இதான் நடக்கும். இது எப்பவுமே வெளியே ஜெயிக்கிறவங்க எங்க தோத்துருவாங்க? உள்ள தோத்துருவாங்க. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ஆடு மாடை பிடிக்கணும், இதை ஜெயிக்கணும். சபைக்குள்ளேயே இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். இதுவரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்ததெல்லாம் வெளியே ஜெயிக்கிறது, சபைக்குள்ள ஜெயிக்கணும். இங்கேயும் ஆளுகை செய்யணும். நீங்க வெளியே இருந்து ஆத்மாவை உள்ள கொண்டு வரது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா உள்ள இருக்கிறவனை கொண்டு போய் பத்திரமா பரலோகத்தில் சேர்க்கணும். அதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைகள் வெளியிருந்து ஆத்மா உள்ள கூட்டு வரதுக்கு பயங்கர கான்சன்ட்ரேஷன், பயங்கரமான ஊழியம் நடக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேதுருவை கூப்பிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வரல. 5ஆம் அதிகாரம் லூக்கா 5ல் அவன் பிடிச்ச உடனே இவங்களை விட்டுவிட்டு நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் போகையில் தன் தகப்பனோட உட்கார்ந்து வலையை பழுது பாட்டு கொண்டிருந்த செபதேயின் குமாரர்களை கூப்பிட்டு என்னை பின்பற்றி வா அப்படிம்பாரு. அதோட அர்த்தம் என்ன? மீன் பிடிக்கிறது ஒன்று, வலையை பழுது பார்க்கணும். இங்கே ஒரு ஓட்டை இருக்கும் வலையில், அல்லது இங்கே மீன் தப்பிச்சு போகிறதுக்கு வழி இருக்கும். அதே வலையை திருப்பி போட்டால் பிடிக்கிற மீன்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? போய்கிட்டே இருக்கோம். அப்போ மீன் பிடிக்கிறது ஒன்று, வலை பழுது பார்க்கறது இன்னொன்று. இன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மீன் பிடிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன். சபைக்குள்ள இல்லை, ஆடு மாடு இல்லை. இப்போ சவுல்கிட்ட வந்து ஜனங்க சொல்றதாவே இருக்கட்டும், உண்மையாவே இருக்கட்டும். சவுல் சொன்னது பொய். சவுல் சொன்னது எப்படிங்க சொல்றீங்க? சவுல் சொன்னது பொய். ஜனங்க ஆடு மாடு பிடிச்சாங்க தானே, இவன் ஏன் அமலேக்க ராஜா விட்டு வச்சான்? ஜனங்க தானே ஆடு மாடு பிடிச்சாங்க, இவன் ஏன் அமலேக்க ராஜா விட்டு வச்சான்? சாமுவேல் வந்து தான் அமலேக்க ராஜா வெட்டுவார். அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த அமலேக்க ராஜா எங்கன்னு கேட்பாரு, கூட்டிட்டு வருவாங்க. சாமுவேல் தான் அவனை வெட்டுவான். அப்போ அமலேக்க ராஜாவையும் விட்டு வச்சிருக்கிறான். அப்போ ஜனங்களுக்காக இல்லை, இது பண்ண தப்பு யாருது? சவுல்து. இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, சபைக்குள்ள ஜனங்க தான் அவனுக்கு பண்ணாங்க, ஜனங்களால் தான் அப்படி. சபையை நடத்துறவர்கள், ஊழியத்தை செய்கிறவர்கள், சபை மேல ஊழியத்தின் மேல ஆளுகை இருக்கணும். உள்ளுக்குள்ள ஆடு மாடு சாபத்திடம் இருந்தா கடிந்து கொள்ளணும், வெட்டி போடணும், சத்தியத்தை சத்தியம்னு சொல்லணும். இப்படி இருந்தால் தான் இருக்கணும்னு சொல்லணும். கர்த்தர் சொல்றாரு, உள்ளுக்குள்ள கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். எங்கேயுமே இருந்தா நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னா கர்த்தர் சபை கூட்டு வந்தார். சபைக்குள்ளையும் நீ அதே தான் எதிர்பார்த்தினா இதை தவிர வேற இடமே இல்லை பரலோகத்துக்கு. இங்க சாபத்திடானதுக்கு இடம் இல்லை. ஒரே ஒரு விக்கிரகம் ராகேல் கூடாரத்தில் இருந்தது. ராகேல் பெத்லகேமுக்கு போகாமல் வழியிலே செத்து போனாள். லேயாளின் கூடாரம் காலியாய் இருந்தது, அதுல ஒண்ணுமே இல்லை. லேயாள் ரேபாக்கனோட கல்லறை வரைக்கும் போனால்னு வசனம் சொல்லுது. கடைசி வரைக்கும் முடிவு பறிந்து ஓடி முடிக்கணும்னா உள்ள சாபத்தீடானது இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தீட்டுறதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்காது. அப்ப சபை கிளியரா இருக்கணும். ஒருவேளை யாக்கோபுக்கு தெரியாம ராகேல் வச்சுக்கலாம், ஒருவேளை உங்க பாஸ்டருக்கு தெரியாது, ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நீ உள்ளுக்குள்ள அந்த அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். உனக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆளுகையை கொடுத்த கர்த்தர் தான் சொல்றாரு, சவுல அபிஷேகம் பண்ணின தேவன் தான் சொல்றாரு, உனக்கு அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் தான் சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சுக்கிட்டே இருந்த ஒரு நாள் கர்த்தர் உன்னை தள்ளி போடுவார். நீ ஆண்டு கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன், நீ கீழே விழும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல. இன்னைக்கு அப்படிதான் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்குது. ஆண்டவர் உங்களை என்னையும் ஆண்டு கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். முதலாவதாக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள், அவைகளுக்கு நடுவில் இருக்கிற தேவனுக்குரிய பிள்ளைகள்,
கர்த்தர் சிலரை முன்குறிச்சிருக்கிறார் உலகத்தில். அவங்க தான் சமுத்திரத்தில் உள்ள மீன்கள். அவர்களை பிடிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். தேவன் எவனை முன்னறிந்தாரோ அவர்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீ போய் அவர்களை பிடிக்கிறதுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். தைரியமா போய் சுவிசேஷம் சொல்லுங்க. தைரியமா போய் சுவிசேஷம் சொல்லுங்க. இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இயேசு சொல்றாரு, நான் உன்னை ராஜாவும் ஆசாரியனுமாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். உன் அத்தாரிட்டி உனக்கு தெரியணும், உன் அதிகாரம் உனக்கு தெரியணும். நீ கடிந்து விசுவாசத்தோடு கடிந்து கொண்டு சொல்லும் போது வியாதியோ பலகீனமோ பிசாசோ ஓடணும். அதான் கர்த்தர் கொடுத்த அதிகாரம். ஆண்டு கொள்ளுங்கள் ஆகாயத்து பட்சிகளையும். உபத்திரவத்தை கொடுக்கிறவங்கள, பார்வோனின் சேனைய நிர்மூலம் பண்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அது துரத்திக்கிட்டு தான் வரும். சில நேரத்தில் துரத்திக்கிட்டு வரும், சில நேரத்தில் அடிமைப்படுத்தும், சில நேரத்தில் உன்னை விட மாட்டேன்னு சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து பூசு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லு, உன்னை தடுக்கிறவர்களை தலைப்பிள்ளை சங்காரமாகும், பார்வோன் அழிக்கப்படுவான், உன்னை துரத்துகிற சேனையும் நிர்மலமாகும். நீயோ வென்றால் செங்கடலை கடந்து தைரியமாய் பாட்டு பாடுகிறவனாய் ஆசீர்வதிக்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். கர்த்தர் உன்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உன்மேல் இருக்கிறது. அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறது. இனி காலம் செல்லாது. தைரியமா புறப்பட்டு போ. எதை கொண்டு பயப்படாதிருங்க. அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க, யாரை பத்தியும் கவலை கிடையாது. மூணாவதாக, பூமியில் நடமாடுகிற காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாத்தையும் ஆளணும். சபைக்கு வெளியே இருக்கிறதையும் சபைக்கு உள்ள இருக்கிறதையும் ஆளணும். சபைக்கு விரோதமா வர்றதை மட்டும் ஜெயிச்சு பிரச்சனை போதாது, சபைக்கு உள்ள இருந்திருக்கிறதையும் போராடணும். அதையும் ஆளுகை செய்யணும். நல்ல விசுவாசி, பணக்கார விசுவாசி, ரொம்ப காலம் விசுவாசின்லாம் பார்க்கக்கூடாது. சத்தியம்னா சத்தியம்தான். எத்தனை வருஷம் ஊழியம் பண்ண ஏலியா இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சாமுவேல் சொல்லணும். நீ விழுந்து போவாய். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சபையை நடத்துறவங்க, சபைக்குள்ள உள்ளவங்களுக்கு மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருக்கக்கூடாது. தேவனை பிரியப்படுத்துறது தான் ஊழியம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தைரியமாய் போ, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். சில நேரங்களில் உனக்குள்ள பலகீனம் இருக்கு. நீ அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதுக்காகவும் அபிஷேகம் இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். குற்றப்படுத்துறது பிசாசுடைய வேலை. உன் அபிஷேகம் பிசாசை துரத்துறதுக்கு, பிசாசை யூஸ் பண்ற மக்களை ஜெயிக்கிறதுக்கு, கண்டித்து உணர்த்துறதுக்கு, அடுத்தவனை குற்றப்படுத்தி சாகடிக்கிறதுக்கு இல்லை. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரத்தில் என்னை தாழ்த்துக்கிறேன்ப்பா. நீர் கொடுத்த அதிகாரத்தை, ராஜாக்களும் ஆச்சரியமாய் கொடுத்த அபிஷேகத்தை முடிவு பரியந்த நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளணுமே. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன்மேல் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறதே, நான் வருமளவும் அதை பற்றி கொண்டிரு. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, திருச்சபைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள பிசாசுகளின் மேலும், பிசாசின் மக்களின் மேலும், வியாதிகள் மேலும், வியாதியை உண்டாக்குற பிசாசின் கிரியைகள் மேலும் ஆளுகை செய்கிறவர்களாக, உபத்திரவங்கள் மேலே, உபத்திரவத்தை கொண்டு வருகிறவர்கள் மேலே ஆளுகை செய்கிறவர்களாக, சபைக்கு விரோதமாய், சபைக்கு வெளியே இருந்து உள்ளே இருந்து கிரியை செய்கிற நடமாடும் ஜீவ ஜந்துக்கள் மேல நாங்கள் அதிகாரம் உடையவர்களாய் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. எங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரட்டும், அந்த அதிகாரம் அத்தாரிட்டி எங்களுக்குள்ள வரட்டும். எங்கள் பயம் எல்லாம் நீங்கட்டும். என்னால முடியாது, ஆகாதுன்ற பயம் நீங்கட்டும். எங்களை தடுக்கிற எல்லா கற்களும் நீங்கி போடுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.